இப்போ பாக்யராஜருடைய இறப்பு வந்து நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியல. பட் ஆனா பார்த்தா, அவரோட இருந்தவர்கள் பார்த்தா, ஒவ்வொருத்தருடைய மரணம் அவர கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வச்சு நெறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் நம்மளோட பார்க்கும்போதெல்லாம். அவரு கூட ஒண்ணா பணிபுரிந்தவர்கள் பார்த்தோம்னா, நமக்கு இந்த அதாவது மனோபாலா அவருடைய வந்து இறப்பு ரொம்ப ஷாக்கா இருந்தது அவரு. அவ்வளோ டேலண்டான பெர்சன் மனோபாலா. திடீர்னு அவருடைய மறைவு. அப்புறம் மணிவண்ணன் சார். எவ்வளோ பெரிய ஒரு டேலண்ட் ஆயிடுன்னு தெரியும். அவருடைய மறைவுலாம் பாக்யராஜ் வந்து ரொம்ப என்னடா இந்த சின்ன டக்கு டக்குன்னு போறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் பாண்டியன். மன்மோசனி படத்தில் பாரதி அறிமுகப்படுத்திருப்பாங்க. ரொம்ப நெருங்கிய நட்பு இருக்கு அவங்களுக்கு. அவருடைய மரணம். ஸோ தொடர் மரணம். 2வது பார்த்தீங்கன்னா, பாக்யராஜ் அவங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண வி. சேகர். பாக்யராஜோட ஃபார்மேட்லேயே தான் படம் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ அவருடைய மரணம்லாம் ரொம்ப ஒரு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி இதை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. சரி, அதுதான் ஒரு பக்கம். தன்னோட கூட ஒர்க் பண்ணவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னா கூட, கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக பார்த்தோம்னா, நம்முடைய பாரதிராஜ் அவருடைய மரணம் வந்து அவரை ரொம்ப 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 பாதிப்பு உள்ளாச்சு. ரொம்ப டோட்டலாக வந்து ஆஃப் ஆனார். இன்றைக்கி பாக்யராஜ் அவர்களுடைய இந்த அளவுக்கு இருக்கிறது காரணமே வந்து பாரதிராஜ் அவர்கள். ராதியா அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இருந்திருப்பா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் சொல்லி இன்றைக்கி நான் ராதியா நல்லா இருக்க காரணமே ஸோ அதை பாரதிராஜா போட்ட பிக்சரே சொன்னாங்க மேட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது தான் பாக்யராஜ் வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிருந்த சமயத்தில் இந்த பாக்யராஜ் யார், எப்படி இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம்னா, சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தா அவர் வந்து ஒரு பாண்டிய பிக்சரில் ஹோட்டலில் சர்வர் வேலை செஞ்சுட்டு சமயத்தில் வந்து பிரவீனான்னு ஒரு ஆக்டர்ஸ் இருந்தாங்க. பிரவீனாவுக்கு இவங்களுடைய டேலண்ட் அவங்க சாப்பிட போகும்போதுன்னா, சவுத் இந்தியாவே அப்போ டீனர்லாம் இருந்தது. தமிழ் இண்டஸ்ட்ரி, கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு நிறைய பேர் வருவாங்க போவாங்க. 2 இடம் தான் குறிப்பிட்டு சென்னையில் பார்த்தோம்னா, தேனாம்பேட்டில் எல்டான்ஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. கவுண்டமணிலாம் அங்கே தான் டென்டே அடிச்சிருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டீனரில் ஒரு ஹோட்டல் ஒன்று. ஸோ அங்கே வரும்போது தான் பிரவீன் அவர்களுக்கும் பாக்யராஜுக்கும் நட்பு ஒன்று வருது. அது அப்படி கொஞ்சம் பால் வருது. இவருடைய டேலண்ட்டை பார்த்து பிரவீன் பெரிய ஆளாக இருக்கியே, நீ ஏன் சர்வராக வேலை செய்கிற, சினிமாவுக்குள்ளே போகணும்னா, சினிமாவில் போகணுன்னா நான் சாப்பிட்ணும், காசு இல்லை, போகணுன்னா எப்படி பண்ணுறது, எனக்கு வருமானமே எதுவுமே கிடையாதுங்கும் போது தான் இதில் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது தான் பிரவீன் அவர் வந்து பாக்யராஜை சினிமாவுக்கு நீ போ, இது வந்து வாழ்க்கையில் உன்னுடைய திறமை வேறு மாதிரி சொல்லி அந்த சமயத்துலேருந்து ஹோட்டல் வந்து வெளியில் வர்றாரு. பிரவீன் அவர்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. பாக்யராஜ் செலவு பணம் தர்றது, சாப்பாடு போடுறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரவீனா. ஸோ மிகப்பெரிய வந்து உதவிகள் பண்ண சமயத்தில் வந்து பாக்யராஜ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாரு. பாரதிட்ட சேர்றாங்க. அப்படி அப்படியே படங்கள் வருது. டக்குன்னு பார்த்தோம்னா பிரியால் ஆகிறாரு. அந்த சமயத்தில் நன்றி கடனுக்காக நம்ம இந்தளவு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பிரவீனான்னு சொல்லி 1981 பிரவீனா கல்யாணம் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு லைஃப் இதை. பட் இவர் இந்த படங்களில் பிஸியாரு, பெரிய ஹீரோவாக மாறிடுறாரு. அது எதிர்பார்க்கவே இல்லை. பிரவீன் பற்றியா நான் சொன்னேன்ல, நீ பெரிய ஆளா நீ வருவேன்னு. பாரதிராஜா அவர்கள் அசிஸ்டண்டாக இருந்து சின்ன சின்னதெல்லாம் பண்ண போய்னா புதிய வார்ப்பில் ஹீரோவாக மாறுறாரு. அப்புறம் டைரக்டராக மாறுறாரு. அடுத்த லெவலுக்கு போகிறார். இப்போ 81 பிரவீனா கல்யாணம் பண்ணி நல்லா லைஃப் கரியர் அப்படியே போயிட்டுருக்கு. 1982 வந்து டார்லிங் டார்லிங் டார்லிங்னு ஒரு படம் ஒன்று பண்ணுறார். இப்போ எம்ஜிஆருடைய தீவிரமான ஒரு ரசிகர் அவர், வெறித்தனமான ரசிகர் அவர். அப்போது அவருடைய நண்பருக்காக ஒரு படம் பண்ணுறாங்க. எப்பயுமே பெரிய ஆள் ஐட்டம்னா இப்போ உதவிகள் பண்ண நண்பர்கள் படம் ஒன்று தான். டார்லிங் டார்லிங் படத்துடைய ப்ரொடியூசர்ஸை பார்த்தீங்கன்னா பாக்யராஜுடைய வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்காக படம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு சிம்பிளாக பண்ணும்போது எம்ஜிஆருடைய ஃபார்மேட்டில் ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கும்போது ஒரு படத்தை பார்த்துட்டு அதை கொஞ்சம் உல்ட்டா பண்ணி பாக்யராஜ் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாரு. அந்த படம் தான் டார்லிங் டார்லிங் டார்லிங். அது எந்த படம்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் நடிச்ச ஏவு தெரிச்ச அன்பேவான் ஒரு படம். நீங்கள் பார்த்துக்கிறது ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதில் வந்து பூர்ணிமா பாக்யராஜ் அவர்களை வந்து ஹீரோயினாக போடுறாங்க. அங்கே போகிறாங்க. ஒரு லவ் சப்ஜெக்ட், அது ரொம்ப டீப்பான லவ் சப்ஜெக்ட்டு. அங்கே பார்த்தா அவர்களுக்குள்ள பூர்ணிமா பாக்யராஜுக்குமே அங்கே ஒரு லவ் வேறு லேசாக உருவாகிறது மாதிரி போகுது. அந்த நட்பு ஒரு லவ்வாக மாறுது. இதை பிரவீன் அவர்கள் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம இவ்வளோ தூரம் பாக்யராஜ் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் எல்லாம் பார்த்து ட்ராவல் பண்ணுற பார்த்தோம்னா, இந்த பக்கம் பூர்ணிமா பாக்யராஜோட ஒரு லவ் வர்றது மாதிரி ஒரு தகவல் வருது. இப்போ இன்றைக்கி இருக்க சோசியல் மீடியாவுக்கு எதனா டக்குன்னு வந்துடும். அன்றைக்கெல்லாம் வராது. பத்திரிகையில் ஏதாவது கிசுகிசுகள் மாதிரி வந்தால் தான் அந்த தகவலில் வரும்போது தான் கொஞ்சம் அப்செட் ஆகிறாங்க பிரவீன் அவர்கள். பட் அதுக்குள்ளே பாக்யராஜுக்கு பிரவீனாவுக்கும் ஒரு சின்ன சின்ன சர்ச்சைகள்லாம் உருவாதி. ஸோ நான் இருக்கும்போது ஒரு லவ் எப்படி அப்படி இப்படின்லாம் அதெல்லாம் இல்லாமல் அப்படி தான் பத்திரிகையில் அதெல்லாம் போடுவாங்க செய்வாங்க. அதெல்லாம் கிடையாது. கூட நடித்த நடிகை தான் அவங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி கொஞ்சம் பண்ணுறாரு. பட் பார்த்தா இது கொஞ்சம் அப்படி இப்படியே பிரச்சனையில் போகுது. திடீர்னு பார்த்தோம்னா பிரவீனுடைய அவருடைய மரணம் வந்து பெரிய ஷாக்காக. அடுத்தது 83 வராது. ஸோ 2 வருஷம் தான் அவங்களுடைய லைஃபே போயிட்டு இருந்தது. அப்போ இது மிகப்பெரிய சர்ச்சையே கிளப்பிச்சு. நிறைய பேர் எழுதவும் ஆரம்பித்தாங்க. பாக்யராஜ் நிறைய கேள்விகள்லாம் வந்தது. நல்லா இருந்த பிரவீனா ஒரு 25 வயசு தான். திடீர்னு மரணம் எப்படி வரும் செய்யும். ரொம்ப டிப்ரெஷனில் போனாங்களா, என்ன காரணம் ஏது காரணம்னு பாக்யராஜ் போட்டு வருத்த எடுத்த டைமில் அப்போ நிறையா இருக்குது. பட் இந்த ஒரு லவ்னால தான் அவங்க ரொம்ப அப்செட் ஆகலாம். அப்படிலாம் நிறைய தகவல் போச்சு. பட் அந்த இடத்துல பாக்யராஜ் ரொம்ப மூட அப்செட்டாக இருந்தாங்க. என்னடா இப்படிலாம் ஒரு தகவல் வருது செய்து என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப அப்செட் ஆகும்போது இந்த தகவல் வந்து நம்மளுடைய இந்த மறைந்த மக்கள் எம்ஜிஆர் அவர்கள்ட்டையும் போகுது. அதை அப்போ அந்த நேரத்தில் போகும்போது அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்காங்க. ஏன்னா பாக்யராஜ் அவர்கள் எம்ஜிஆருடைய ரசிகன்னு தெரியும்.
பட் எம்ஜிஆர் அப்பப்போ கூப்பிட்டு பேசுகிற சம்பவங்கள் இருக்குது. அப்போ பாக்யராஜ் அப்செட் போது கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ இன்றைக்கி பெரிய டைரக்டராக மாறிட்ட, பெரிய ஹீரோ, இது சினிமானா இந்த மாதிரிலாம் விமர்சனங்கள் வரதான் செய்யும், எனக்கு வராத விமர்சனமாக உனக்கு வந்துட போகுது, இல்லை கடந்து தான் நீ போகணும், ஒரு வாழ்க்கை முடிந்தது, இன்னொரு வாழ்க்கை எதாக இருந்ததுன்னா நீ அமைச்சிட்டா தான் உன்னுடைய கெரியர் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. அப்போது வந்து இந்த தகவல் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு போகுது. பாக்யராஜ் பூர்ணிமா ஜெயராம் அவர்களும் வந்து லவ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தான் அப்போ எம்ஜிஆர் அவர்களே கூப்பிட்டு பாக்யராஜ் அவர்களை கூப்பிட்டு சரி உனக்கு விருப்பப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படி ஒரு தகவலும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ இப்படிலாம் வரும்போது பார்த்தா நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் தான் எம்ஜிஆருடைய தலைமையிலேயே பாக்யராஜ் அவர்களுக்கும் பூர்ணிமா ஜெயராம் அவர்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னுடைய திரையுலக வாரிசு கே பாக்யராஜ் அனௌன்ஸ்மெண்ட் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ 84 கல்யாணம் ஆகுது. பிரவீணா அவர்கள் 81 கல்யாணம் பண்ணுறாங்க. 83 அவருடைய மறைவு, ரொம்ப அப்செட் ஆகிறாரு, படங்களை கவனம் செலுத்த முடியல. அந்த நேரத்தில் வந்து ட்ரிங்க்குலாம் வேறு போகிற மாதிரி வந்து இதெல்லாம் கேள்விப்பட்டு தான் ஐயோ ஒரு நடிகன் வந்து அவருடைய முகம் தான் அழகு, பாடி தான் ஸ்ட்ரென்த் அழகுது, மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, நான் பெரிய படம் தான் சிவஜி படம் கொடுத்துட்டாரு ஸோ பாக்யராஜ். அப்போ இதுக்குள்ளே போனா கஷ்டம் நீ அப்படின்னு தான் இந்த ஒரு மேரேஜை வந்து மக்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மேரேஜ் பண்ணி வச்சார். என்னுடைய கலையுலக வாரிசை அவனை அறிமுகப்படுத்துகிறேன், சொல்லிடுறேன் நான் அப்படின்னு இண்டஸ்ட்ரிக்கு சொன்ன வச்சேன். அதுவே பெரிய விஷயமா போயிடுச்சு. இன்னும் எம்ஜிஆருடைய வாரிசானின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே பூர்ணிமா பாக்யராஜை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த ஃபஸ்ட்டு மேரேஜ் அதெல்லாம் கொஞ்சம் மறந்து 84 மேரேஜ் நடக்குது. அப்படியே போகிறாங்க. 2 பசங்க பாக்யராஜ் அவர்கள் பூர்ணிமா பிறகுது. ஒன்று சாந்தனும் இன்னொன்று சரண்யா அப்படிங்கிற 2 பேர் பிறகுறாங்க. அதனால இவர் ரொம்ப பீக்கில் போகிறாரு. அப்புறம் பூர்ணிமா ஜெயராம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவங்களோட வந்து நிறையா படங்களை ஒரு தங்கமன் படம் பண்ணாங்க. அவங்க ஒரு பீக்கில் போகிறாங்க. எப்போவுமே இந்த சினிமாவுக்கு கான்ட்ரவர்சிங்கிறது வந்து தவிர்க்க முடியாத ஒன்று. நீங்கள் ஏதாவது ஒன்று அவங்கள பற்றி பேசுவாங்க. நிறைய கிசுகெல்லாம் நிறையா போச்சு. இப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்து பூர்ணிமா ஜெயராம் கிளம்பி 2 பசங்க வந்ததுக்கு பிறகு அவருமே ஒரு கிசுலாம் வர ஆரம்பிச்சது அதை. ஸோ இங்கே சாந்தனும் இவங்க சரண்யா பிறந்ததுக்கப்புறம் வேறு ஒரு கேரக்டரில் போகிறாங்க. சாந்தனு பெரிய பையனாக வந்துடுறான், பொண்ணு பெரிய பையனாக வந்துடுது பொண்ணும். அப்போது சாந்தனு ஒரு ஹீரோவா எப்படி எம்ஜிஆர் வாரிசு சொன்னாரோ நம்மளுடைய அந்த வாரிசுகள் உருவாகணும்னு சொல்லி தான் சாந்தனுவை வாரிசாக உருவாக்குன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் சுப்பிரமணியபுரம்னு சொல்லி சசிகுமாருடைய ஃபஸ்ட்டு படம், சமுத்திரக்கிணர் விளையாட பண்ணியிருப்பார் அதில். ஸோ அந்த படம் வந்து பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு 4 ஃப்ரெண்ட்ஸில் 1980s கெட்டப்பில் பண்ணலாங்கும் போது சாந்தனுவை கமிட் பண்ணுறாங்க. அப்போ பாக்யராஜ் வந்து என்னென்னா அவர் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டு, ஸ்க்ரீன் பிளே கிங் மேக்கர், அவங்க மாற்றுக்கிறதே இல்லை. ஆனால் மற்றவங்களுடைய இயக்குனரில் ஒரு கதை இருக்கும், அதுக்குள்ள நம்ம பண்ணோம்னா கதைக்கெல்லாம் மாறிடும். அப்போ சுப்பிரமணியன் கதை எல்லாமே கேட்டு முடிச்சுட்டு பாக்யராஜ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கதையில் கொஞ்சம் கிளைமாக்ஸ் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் சசிகுமாருக்கு வந்து உடன்பாடு இல்லை. இந்த கத்தியில் குத்தி இது பண்ணுறது மாதிரிலாம் நிறையா சீன்ஸ் எண்டு வரும், உங்களுக்கு அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது சசிகுமார் வந்து அதில் அக்செப்ட் பண்ணல. சார் இந்த படத்துக்கு கிளைமாக்ஸ் எண்டு இது தான் சார் வைக்க முடியும், நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா கஞ்சா கருப்பு கிளைமாக்ஸ் வந்து பேரை தட்டு போகிறது மாதிரி போயிடும் உங்களுக்கு சீன் பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ இவர் பாக்யராஜ் ஒத்துக்கல இல்லை அப்படின்னும் போது தான் சசிகுமார் யோசிச்சுட்டு பதிலே சொல்லலாம். அந்த படம் வாய்ப்பு சாந்தனுக்கு மிஸ் ஆகுது. அந்த கேரக்டரில் அப்புறம் ஜெய் பண்ணுறார். ஜெய் பண்ணி முடிச்சோன்னு அந்த படம் எந்தளவுக்கு ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தான் ரொம்ப வருத்தம் சாந்தனுவே அப்பாவை பார்த்து. அப்போ தான் முதல் முறையாக பாக்யராஜ் வந்து சாந்தனு வந்து கோச்சிக்கிறார், நல்ல படத்தை வந்து நம்ம இழந்துட்டோம், நம்ம நீ உங்கள் படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணலாப்பா, இன்னொரு ஒரு டைரக்டர் போய் பண்ணுறது எப்படி அது நியாயமா, அது நம்ம இப்போ மிகப்பெரிய வாய்ப்பு போயிடுச்சு அப்படிங்கும்போது அப்புறம் சில படங்கள் பண்ணுறாரு செய்கிறாரு. ஆனால் இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா சாந்தன் வந்து பெரிய லெவலில் வர முடியல. இங்கே தான் அந்த மனோஜ் அவர்களுக்கு பாரதிராஜாவுக்கும் அந்த காம்பினேஷன்னு சொல்ல வரேன். பாரதிராஜா எத்தனையோ வந்து ஹீரோ உருவாக்குனார், மனோஜை உருவாக்க முடியல, அவரோட மரணம் தான் படுக்க வச்சிச்சு. அதே மாதிரி சாந்தனு பெரிய லெவலில் கொண்டு வந்து பாக்யராஜ் எவ்வளோ எஃபர்ட் போட்டார், பண்ண முடியல. பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு அப்புறம் ஸோ அவங்க ஒரு லவ் மேரேஜ் ஆகுது. அதை ஒரு அக்செப்ட் பண்ணுறாங்க, நம்மளும் லவ் மேரேஜ் தானேன்னு சொல்லி பையனுக்கும் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. பட் அவங்களுக்கு இதுவரை பேபி இல்லைன்ற அந்த ஒரு கவலை நிறைய பேர் கேள்விக்கிறாங்க, என்னப்பா பேரானா பேசும்போது இல்லைங்கிற அந்த ஒரு இது. இங்கே தான் என்ன ஒரு விஷயம் வருதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் கான்ட்ரவர்சின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கான்ட்ரவர்சியில் வந்து சுற்றி 2 பேருக்கு அடிச்சதுன்னா பாக்யராஜ் பூர்ணிமா பாக்யராஜுக்கும் ஃபேமிலிக்கு இந்த ஒரு சாபம் மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அதுவும் பேசப்படுது. நம்ம குடும்பத்துக்கு நம்ம என்னப்பா சாபம் அப்படின்னு பாக்யராஜ் பூர்ணிமாலாம் வந்து சிந்தியா அது ஏதோ நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. நமக்கு சில தகவல்லாம் வந்தது. சுற்றி ஒரு வருது குழந்தையில் அந்த ஒரு ஏக்கம். ரெண்டாவது இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்யராஜ் அவர்கள் வந்து பொண்ணு சரண்யாவை வந்து ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. அதில் ஒரு பெரிய டாப் ஹீரோ வந்து பேரா பண்ணுறாங்க. அது அப்படி போகும்போது பார்த்தா அந்த சரண்யா பொண்ணுக்கும் அந்த ஹீரோக்கும் ஒரு லவ் ஒன்று கிராஸ் பார் மாதிரி போகுது. என்னடா இது ஒரே ஷாக்கு. பட் ஆனால் இது வந்து யாருமே அக்செப்ட் பண்ணுறது மாதிரி போகலை. பூர்ணிமா பாக்யராஜ் வந்து பையனுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணணும், பட் இங்கே பொண்ணுக்கு நம்ம வந்து பண்ண முடியாது, நம்ம பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாக்யராஜ் பூர்ணிமா ஜெயராமே சில பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கீங்க. பட் பொண்ணு கேட்கவே இல்லை. சரண்யா அவர்கள் ரொம்ப டீப் லெவலில் போய் இறங்கிட்டாங்க.
அந்த ஹீரோ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகினேன் நான். லவ்வுக்குள்ளே நான் போகலன்னு சொல்லிட்டு பை சொல்லிட்டு போயிட்டார். அது அவங்க சரண்யா அவளுக்கு ரொம்ப அப்செட் ஆச்சு. வாழ்க்கையே இனிமேல் ஒன்றுமேலுன்னு சொல்லி அவரோட முடிவு எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் பாக்கியவளை காப்பாற்றி கொண்டு வந்து, ஆமா இது ஒரு வாழ்க்கை கிடையாதும்மா. எல்லாத்துக்கும் வந்து கடந்து போகிற ஒரு சம்பவங்கள் வரும். அப்படி பார்த்தா என் வாழ்க்கையில் நிறைய ட்ராஜடி இருக்குது அப்படின்னு சரண்யா அவர்களை சொல்லி தீட்டி கொண்டு வந்து வச்சு பல வருடங்களை பாதுகாத்து வெளியிலேயே விடாமல் எங்கேயா போனால் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருமோன்னு சொல்லி பாக்கியராஜ் கண்குத்தி பாம்பாவே பாட்டுருந்தார். நான் ஷூட்டிங் வெளில போனேன்னா பூர்ணிவாஜியர் சொல்லிட்டு போயிடுவார், சரண்யா எங்கேயும் வெளில விட்றாதம்மா அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்த ரொம்ப 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 பொண்ணு மேலே ரொம்ப அஃபெக்ஷன். சாயந்தரம் கூட சரண்யா மேலே தான் பாக்கியராஜ் ரொம்ப அஃபெக்ஷன். எப்படி மனோஜ் மேலே பாரதிராஜுக்கு இருந்ததோ. அப்போது சரண்யா அவர்கள் திடீர்னு வந்து என்ன பண்ணேன்னா சொல்லாமல் இல்லாமல் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இது இது மிகப்பெரிய அதிர்ச்சியாச்சு. பூர்ணிமா பாக்கியராஜ் இவ்வளோ தூரம் பார்த்து எல்லாம் பண்ண டக்குன்னு சொல்லாமல் இல்லாமல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. பாக்கியராஜ் ரொம்ப அப்செட் ஆகிறார். நம்ம பொண்ணு சரி ஏதோ பண்ணியாச்சு பண்ணலாம் அப்படிங்கும்போது பூர்ணிமா அக்செப்டே பண்ணல. அவங்க பொண்ணு தனியாக தான் போகிறாங்க, தனியாக போய் கஷ்டப்படுறாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே பாவம், என்னடா இது அப்படின் போது பாக்கியராஜ் அதுக்கப்புறம் தான் சில நேரம் இந்த அதாவது இந்த சொல்லக்கூடாத வழியில் இந்த ட்ரிங்க்னு போய் ஒன்று மாட்டும் போது பார்த்தோம்னா எல்லா கவலையும் சுற்றி பாக்கியராஜ் அடிக்குது. அவரும் ட்ரிங்கில் போய் மாட்டினார். அதை தவிர்க்க முடியாத நேரத்தில் என்னென்னா இது வந்து யாரும் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தை தான் நம்ம இப்போ சொல்ல வரோம். நம்ம ட்ரிங்க்ஸ்ன்றது ஒரு சொல்யூஷனே கிடையாது, அது அப்படியே இறக்கி கொண்டு போய் சேர்த்துரும். பட் அதுலேருந்து கொஞ்சம் மீண்டு வரதுக்கு பூர்ணிமா பாக்கியராஜ் ரொம்ப பாடுபட்டாங்க. பாக்கியராஜ்கிட்ட சொல்லி கிள்ளி திடீர்னு நடக்கவே முடியாத அளவுக்கு வருவார். ஏன்னா பூர்ணிமா பாக்கியராஜ் பார்த்தீங்க அப்படின்னா நுங்கம்பாக்கம் லேக் ஏரியாவில் ஒரு ஃபேஷன் டிசைனிங் ப்ளவுஸ் டிசைன்லாம் ஸ்டிச்சிங் பண்ணாங்க. 7-8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து 5,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் ஃப்ளஸ் வெட்டிங் ஈவெண்ட் ப்ரோக்ராம் ஸ்டாருக்கு எல்லாமே பார்த்தா நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டாஃப் வச்சு ஒர்க் பண்ண அது முன்னாடி பார்த்தா எக்ஸ்போர்ட் கம்பெனி வேறு பண்ணியிருந்தாங்க. பூர்ணிமா பாக்கியராஜ் சினிமா நடிக்கிறதுக்கு போகிறோம், அதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்டவர் வேலை செஞ்சாங்க. இப்படி ஒரு லைஃப் நல்லா போகுது. இந்த பக்கம் சரண்யா பட் அவங்க மேரேஜ் பண்ணுறப்போ இப்போ ஒரு குழந்தை ஒன்றுன்னு வச்சுங்களேன். பட் சரண்யாக்காக படங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதில் வரக்கூடிய காசு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு, ஆக்ட் பண்ணுற ஈவெண்ட் ப்ரோக்ராம் கலந்துக்கிறாரு, இல்லை அது ரியாலிட்டி ஷோவில் போய் கலந்துக்கிறாரு. வரக்கூடிய வருமானத்தில் ஒரு பகுதியை எடுத்து வச்சுட்டு இதுதான் வந்து பூர்ணிமா ஜெயராம்கிட்ட வந்து இதுதான் சம்பளம்னு சொல்லி கொடுத்து இன்னொரு பகுதி சரண்யாட்ட கொடுப்பார். சரி தேவையில்லாமல் சர்ச்சைகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஏன்னா அப்படியே ரொம்ப பாசத்தை வச்சவர் பாக்கியராஜ் பொண்ணு மேலே. பட் இப்படிலாம் போகும்போது அவருடைய பையன் சாந்தனு ஒரு கவலையும் சரண்யா அவருடைய, ஏன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக உள்ளே வரல. பூர்ணிமா பாக்கியராஜ் வந்து இறங்கியே வரல. அவங்க பொண்ணு நம்ம சொல்கிறதே கேட்கல சொல்லி அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கோங்க, ஆனாலும் இந்து இருந்துட்டு போகணுங்கிற அளவுக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த பண பிரச்சனைலாம் வேறு கொஞ்சம் உள்ளெல்லாம் வந்துச்சு மேட்ரத்தை. ஸோ அந்த வீடு இந்த பிரச்சனை மேட்டர் எல்லாமே உள்ள வரும்போது தான் பாக்கியராஜ் வந்து சரி இருக்கட்டும் ரொம்ப அதுக்கப்புறம் காலம் போனதுக்கப்புறம் கரெக்டாக ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் சரண்யாக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த கவலையில் ஒரு பக்கம் நிறைய இருந்துட்டு இருந்த சமயத்தில் பாரதிராஜா அவருடைய மரணம் ரொம்ப அட்டாக் பண்ணிச்சு. அவர் மனோஜ்னு இருந்து பாரதிராஜா போனேன். அவராவது பரவாயில்ல ஒரு 85 years old, 1 வருஷமாக நோய்வாய்ப்பட்டு இருந்து முடியாமல் இறந்து போனார். அதே ஜீரணிச்சிக்க முடியலாம். ஆனால் இந்த பாக்கியராஜ் ஒரு 73 years old தான். பாரதிராஜா கூட ஒரு 12 வருஷம் கம்மியானவர், நல்ல ஹெல்த்தி. இப்போ கூட ஃபங்க்ஷன் நிறைய கலந்துக்கிட்டார். தெம்பார் சிரிச்ச முகம், அவர் ஒருவர் நிறைய விஷயங்கள் கருத்துக்கள் பகிர்ந்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியராஜ் இன்னைக்கு காலையில் நல்லா இருந்தாங்க, தெளிவாக இருந்தாங்க. வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனதாக ஒரு தகவல். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே இல்லை இறந்துட்டாங்கன்ற ஒரு தகவல் வரும்போது தான் நம்மளால் அதை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளான ஒரு செய்தி நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதை ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து 73 வயசுங்கிறது இப்போ ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருந்தால் இடையில அந்த ட்ரிங்க்லாம் கொஞ்சம் விட்டுட்டாரு. பார்த்தா ரொம்ப நீட்டாக இருப்பாங்க. நிறைய ஃபங்க்ஷனுக்கு போனது இருந்தது. இந்த கம்பெனியும் பார்த்துட்டு வந்தாங்க. கூட போகும்போது நிறைய படங்கள் பண்ணாங்க. ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேயும் ட்ராவல் பண்ணாங்க. அப்புறம் இந்த ஃபேமிலி பிரச்சனை அந்த ஒரு டென்ஷன், சாப்பிட்னாங்க அது ஒரு டென்ஷனு, பையனுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு டென்ஷனு, சரண்யாவை கூட்டு வந்து ஒன்றா இருந்து பண்ண முடியலைங்கிற அந்த ஒரு கவலை தொடர்ந்து மனசுக்குள்ளேயே இருந்தது. அது சிலர் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, மனசு விட்டு நீங்கள் சொல்லிருங்க யாராக இருந்தாலுமே. அதை உள்ளே அடைக்க ஒரு தம் கட்டும் போது டக்குன்னு வெடிச்சிடும். அப்படி தான் நான் நினைக்கிறேன். பாக்யராஜ் அவர்களுடைய இந்த ஹார்ட் அட்டாக் மரணங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவங்களை விட்டு இன்றைக்கி போயிட்டு மிகப்பெரிய ஒரு திரைக்கதை மாமன் என்கிற பேர் வந்து அந்த இடத்துக்கு எப்படி பாரதிராஜ் அவர்கள் தமிழ் திரையில் திருப்பி போட்டு அந்த ஸ்பேஸ் யார் பிடிக்க முடியலோ அதே மாதிரி திரைக்கதையில் வந்து பாக்யராஜ் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்தளவுக்கு அவருடைய படங்கள் வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சிகப்பு ரோஜாக்கெல்லாம் ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பாரதிராஜுக்கு மிகப்பெரிய டைனிங் பாயிண்டே பாக்யராஜ் கொடுத்தது. ஸ்கிரிப்ட் பண்ணது, டைலாக் பண்ணது எல்லாமே அவர் கூட வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணுது.
அப்புறம் ஒரு கைதியின் டைரி படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவல் பண்ண, அதுதான் ஆக்ரி ரெஸ்தான் சொல்லி அமிதாப் பச்சன் நடிக்கும்போது பாக்யராஜ் டைரக்ட் பண்ணார் ஃபர்ஸ்ட் படம் ஹிந்தியில் பண்ணார். ஸோ தொடர் ஹிந்தி படங்கள், தமிழ் படங்கள் ரொம்ப பீக்கில் வந்துட்டு இப்போ பார்த்தா கேரக்டரில் அதுலேயும் ட்ராவல் பண்ணவங்க வந்து ஒரு மாதிரி போச்சு. இதில் என்னென்ன முக்கியமான நான் ஒரு சம்பவத்தை நான் சொல்லிக்கணும் அப்படின்னா, கவுண்டமணி அவர்களை பற்றி நான் சொல்லி ஆகணும். 16 வயதிலே வந்து படம் பண்ணும்போது தான் அதான் ஃபஸ்ட் படம் எல்லாருக்குமே, பாரதி ராஜா, பாக்கியராஜ் எல்லாருக்குமே கவுண்டமணி கிட்ட பார்த்தா ட்ராமாவில் தான் ஒரு ரொம்ப நிறைய பண்ணிட்டு இருந்தார் கவுண்டமணி அவர்கள். அப்போது இந்த ரஜினி அப்படிங்கிற பரட்டை அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் அந்த கிராமத்துக்குள்ளே இந்த லோக்கல் ரவுடி ஒரு நக்கல் நெல்லி பண்ணிட்டு கேரக்டர், அவருடைய இருக்கிற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸில் வந்து ஒரு கேரக்டர் போடும்போது கவுண்டமணிக்கு மெயின் ரோல். அது பாரதிராஜா வேற ஒருத்தர் ஐடியா பண்ணி வச்சிருக்காரு. இப்போ பாக்யராஜ் அவர்கள் வந்து கவுண்டமணிக்கு ட்ராமா போடுறதுக்கு கிளம்புனா இந்த ஏற்கனவே சொன்னேன், இந்த தேனாம்பட்டை எல்டாம்ஸ் ஹோட்டலு, பாண்டி பஜார் ரோட்டில் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரி கேங்கே இருக்கும். அப்போ அறிமுகமானவங்க எல்லா பேருமே. இப்போ கவுண்டமணி வந்து எப்படியா நான் படத்தில் வந்து நான் ட்ராமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், காசு வரல, நான் சினிமா பண்ண. அப்போல்லாம் கவுண்டமணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்பவே முடியாது, சின்ன வயசு, ஆனால் பார்த்தா ஒரு 70-80 வயசு கெட்டப்பில் இருப்பார், முடி விட்டு போய் சாப்பிடாம இல்லாமல் ஒல்லியாக இருப்பார். இது 16 வயதில் நீ படம் பார்த்தா அந்த சம்பவம் நான் சொல்கிறது தெரியும் உங்களுக்கு. இப்போ பாக்யராஜ் தான் பாரதிட்ட போய், சார் இந்த மாதிரி இந்த கேரக்டர் கவுண்டமணின்னு ஒருத்தர் இருக்கார், ஸ்டேஜ் ட்ராமா நிறைய பண்ணிட்டு இருக்காரு, சிறப்பாக இருக்கும், நம்ம பண்ணுவோம் சார். பாரதிராஜா இல்லை, இப்போ இந்த இதுக்கு நான் வேற ஒருத்தரை வச்சுருக்கேன், இது நம்ம பண்ண முடியாது. பாக்யராஜ் எவ்வளோ சொல்கிறாங்க, இந்த ஃபேஸ் கெட்டப், இந்த ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் வந்து ரஜினிங்கிற வந்து ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், அவரு கூட இருக்கிற ஒரு 4 பேர், அப்போ அந்த செட்டில் தான் நம்ம இருக்கணும். இப்போ அதை விட பார்த்தோம்னா இந்த கேரக்டர் கொஞ்சம் வயசானது மாதிரி தெரியுது. எப்படி இல்லை, கிராமம் தானே சார், கிராமத்துக்குள்ளே ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொருத்த மாதிரி தான் இருப்பான். ஸோ இந்த கேரக்டர் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கு சார், யதார்த்தமாக இருக்கும், நீங்கள் ஒரு தடவை பாருங்கள், நீங்கள் கவுண்டமணியோட ஆக்டிங்கை பாருங்கள், சோர்ஸ் பண்ணி கேட்டு பாருங்கள் நீங்கள் அப்படின்னு பாக்யராஜ் இந்த ப்ரெஷர் கொடுக்குறாரு. சரி பாரதிராஜா ஓகே பார்ப்போன்னு சொல்லி தான் பார்த்தா, இங்கே வந்து ஏதோ ஒரு மண்டபத்தில் வந்து இவர் கவுண்டமணி தங்கிட்டு சாப்பாடு இல்லாமல், பஸ்ஸுக்கு ஒன்றும் இல்லாமல், ஸோ நடந்தே போய் தான் வாய்ப்புகள் கேட்ட ஒரு சம்பவம் இருக்குது. அப்போ ஃபோன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேண்ட்லைன், அதாவது எஸ்டிடி பூத் PC1 ஒன்று இருக்கும், அதன் மூலம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டியது தான். இந்த சம்பவத்தில் வடிவேல் ஒரு மேட்டர் நான் சின்ன கவுண்டர் கூப்பிட்ட ஒரு PCO சம்பவம் தான் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். இப்போ பாரதிராஜா அவர்கள் வந்து இந்த கவுண்டமணிக்கிட்ட தகவல் சொல்லி, நீ நாளை ஷூட்டிங் அனுப்பி நீ வந்திருக்கும் போது தான் கவுண்டமணி எதிர்பார்க்கவே இல்லை. உடனே பாக்யராஜ் ரொம்ப நன்றி சொல்லி போகிறாங்க. அந்த படத்தில் நடித்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அப்படி ஒரு பாக்யராஜ் அவர்கள் வந்து கவுண்டமணி வாய்ப்பு விடும், இந்த கவுண்டமணியை நம்ம இழந்திருப்போம் அப்படிங்கிறத மிகப்பெரிய சொல்கிறேன். அவ்வளோ பெரிய ஒரு காமெடியை மிஸ் பண்ணியிருப்போம். பட் கவுண்டமணி சொல்லும்போது பாக்யராஜ் இல்லைன்னா நான் கிடையாதுன்னு கவுண்டமணி நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த கண்டிப்பாக பாக்யராஜுடைய மரணத்துக்கு இந்த இப்போ கவுண்டமணி கண்டிப்பாக வருவாங்க, வரும்போது நிறைய பேசுகிற செய்திகள் வரும், நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக சொல்லுவார் நான் நினைக்கிறேன். பட் இதே கவுண்டமணி அவர்களில் அப்படியே கிழக்குப்புறையில் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சொன்னது கரெக்டாக இருக்குடா, நீ சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் அடுத்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் போய்ட்டு புதிய ஒரு பேர் வந்து பாரதிராஜா ஹீரோவாக்குனார். கிழக்குப்புறையில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கு மெயின் ரோல் கொடுத்துருப்பார். அந்த படம் நீங்கள் பாருங்கள், ராதியாவுடைய மாமன் கேரக்டரில் ஒருத்தர் வந்து இந்த பாஞ்சாலின்னு பேசிட்டு வந்து வில்லனா ஃபுல்லாக கொடுத்துருப்பார். அப்படியே புதிய வார்ப்பில் எடுத்துங்க, பாரதி டைரக்ஷனில் பாக்யராஜ் ஹீரோ பண்ணியிருப்பார். பாக்யராஜோட தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு அதில் மெயின் ஹீரோ அண்ட் வில்லன் மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டமணி கொடுத்துருப்பார் பாரதிராஜா. அதுவும் பாக்யராஜ் தான், இந்த கேரக்டர் கவுண்டமணியை போடுங்க அப்படின்னார். ஸோ அப்படியே கவுண்டமணியுடைய வாழ்க்கையே வந்து தலைகளை திருப்பி போட்ட ஒரு பாக்யராஜ். பட் இன்றைக்கி அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருந்தாலும், பட் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லிக்கல, ஒரு மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் மேலே ரொம்ப பற்றுக்கணும்னு சொன்னேன் நான் அதை. பட் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சது அரசியல் கட்சியில் உள்ளே போகிறார், இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு. பட் எம்ஜிஆர் அவருடைய கட்சியில் போய் இணைகிறாரு. எம்ஜிஆர் மறைவு 87 வருது. அவரால் இதுக்கு மேலே அதிமுக பண்ண முடியும்னா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லி 89 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். கட்சி ஆரம்பித்து போகிறாங்க. ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா நிறைய படங்கள், அதாவது அந்த ஹீரோவுடைய அதை எல்லாத்தையுமே ஒரு பீரியடு, இந்த ஹீரோ வந்து கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு மற்ற ஹீரோக்குள்ள வரும்போது பார்த்தோம்னா நம்ம ஹீரோ நிற்கணும்னு சொல்லி டீனரில் அண்டு நம்ம டீனர் இந்த ஜீவா பார்க்குக்கு பேக் சைடெலாம் பெரிய வீடே இருந்தது. பாக்கியான ஒரு பத்திரிகை ரன் அந்த பத்திரிகை அங்கே தான் பண்ணாங்க. அந்த வீடை விற்கிறாரு, விற்று தான் சொந்த படம் தயாரிக்கிறாரு. நிறைய லாஸ் ஆகுது. பட் இருக்கிற வீடு தக்க வச்சுக்கிட்டா போதும்னு பார்க்கும்போது விற்று படம் பண்ணுறாங்க, படம் ஓடலை. ஏன்னா அது ஒரு பீரியடு தான் சொன்னேன் நான் இதை. அந்த பீரியடு பாக்யராஜ் முடியுது, அந்த வீடு லாஸ் ஆகுது, பல லட்சங்கள் லாஸ் ஆகுது. இருக்கிறது இப்போ லேக் ஏரியாவில் ஒரே ஒரு வீடு மட்டும் இருக்குது, அந்த வீடை தக்க வச்சுட்டாங்க பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். அவங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியை கையில் எடுத்தாங்க. கையில் எடுத்ததுக்கு பிறகு தான் கொஞ்சம் அந்த ஃபேமிலி நல்லா ஒரு ரன் பண்ணி பாக்யராஜ் கொஞ்சம் வந்து ஃப்ரீ ஆனார். ஸோ இந்த சம்பவங்கள் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லி கட்சியை ஆரம்பித்தார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அப்புறம் அதிமுகவில் சேர்ந்தார். அந்த எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய தலைமை செயல்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் நிறைய விமர்சனம் பண்ணார். வேறு
பட் அதுக்கு பிறகு திமுகவில் போய் சேர்ந்தார். அப்புறம் எந்த கட்சியுமே வேணாம்னு சொல்லி ஒரு அரசியல் விமர்சகராக இப்போ கடைசியில் அவர் இருந்தார். இப்போவும் அவர் வந்து படங்கள் நடிச்சிட்டு தான் இருந்தார். நிறைய விஷயங்கள் நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு, நிறைய ஹீரோயின்களை உருவாக்கியிருக்காரு. பல படங்கள் வெற்றிக்கு சாதனையாக தூரல் நின்று போச்சுலாம் மதுரையில் கிட்டத்தட்ட தூள் பண்ணிச்சு. உங்களுக்கு ஏசியாவிலே பிக்கஸ்ட் தியேட்டர் இந்த மதுரை தங்கமந்தூர் தியேட்டர். கிட்டத்தட்ட 2500 3000 பேர் கிட்ட உட்காந்து பார்க்கக்கூடிய தியேட்டர் அது. 100 நாட்களுக்கு மேலே திருச்சி ஓடிச்சு அந்த படம். முந்தானே முடிச்சு ஏவிஎம்னுடைய வரலாற்றை திருப்பி போட்ட படம் அது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸுக்கு பாக்கியராஜுக்கு மிகப்பெரிய தகராறே வந்துச்சு. நீ சொன்ன டேட்டோட அடமா அதிகமாக படம் பண்ணுற நிறைய லட்சங்கள் பாசிட்டு அதுன்னு. நான் படத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி அது அப்படியே ஏவிஎம் வந்து பாக்கியராஜை கூப்பிட்டு கட்டி அணைஞ்ச விஷயங்கள் இருக்கு. பல படங்கள் சில்வஜுவல் படம், 100 Days படம், இன்னமும் முருங்கு கணக்கே பாக்கியராஜ் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி சம்பவங்கள். ஸோ சொல்லப்போனால் நேரம் பத்தாது அவருடைய பெரிய ஹிஸ்ட்ரி லெஜண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இல்லைங்கிறது வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனால் என்ன ஒரே விஷயம் இந்த இடத்துல சொல்லிக்கல நான் விரும்புகிறேன் அப்படின்னா, நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்பட்டு இருவரும் கஷ்டப்பட்டு போகாமல் ஒரு மனிதன் ஹார்ட் அட்டாக்ங்கிறது யாருக்குமே கிடைக்காது அவ்வளோ சீக்கிரம். ஒரு நல்ல உள்ளங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது பாக்கியராஜ் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நம்மளை விட்டு போயிட்டார் மிகப்பெரிய லெஜண்ட். அது வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆத்மா சாந்தி அடைகிற சேனல் மூலமாக நான் சொல்லிக்கல சார்.